ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் மகேஸ்வரி. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிச்சன் எப்போதும் க்ளீனாக இருக்கும், சிங்கில் பாத்திரமே இருக்காது, நான் ஸ்பீடாக வேலை செஞ்சுருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாதுங்க. சிங்கில் பாத்திரமாக இருக்குது, வேலையே முடிய மாட்டேக்கு, எந்த ரொட்டீனை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அந்த ரொட்டீன் பண்ணுவோம், இந்த ரொட்டீன் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு ரொட்டீனும் நம்மளுக்கு செட் ஆகாது. கொஞ்ச நாள் செய்வோம், அதுக்கு பிறகு செய்ய மாட்டோம். அதனால் நம்மளுக்கு ரொட்டீன் வந்துட்டாவே முதல் நாளே நம்ம ரொட்டீனை செட் பண்ணிடணுங்க. முதல் நாள் நைட்லேருந்தே நம்மளுக்கு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடணும். சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்கீங்கன்னா அவங்கள சீக்கிரம் சாப்பாடு கொடுத்துட்டு படிக்க வச்சுட்டு தூங்க வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. அதில் சின்னவா தான் ரொம்ப சீக்கிரம் தூங்க மாட்டாங்க, லேட்டாகும், 11 மணிக்கிட்ட ஆகும். அதனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அவளை சீக்கிரம் தூங்க பழக்காமல் வச்சுட்டேன். அதனால் நீங்கள் சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்கள சீக்கிரம் தூங்க வச்சுருங்க. இன்னொன்று, அவங்க கிட்டேயே படுத்து நம்ம தூங்கினா தான் அவங்க தூங்குவாங்க, அந்த மாதிரி வச்சிடாதீங்க. கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு தனியாக தூங்குற மாதிரியே வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்தால் தான் தூங்குவேன் அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ தூங்க வச்சாச்சு. அதுக்கு பிறகு கிச்சனுக்கு இருக்கிற பொருள்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கேன். 2வதாக நம்ம ஒரு கோல் வச்சிடணுங்க. என்னென்னா, நம்ம 10 o'clock தூங்கிடணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கணும். சீக்கிரம் 9 o'clock 8 o'clock தூங்கினாலும் ரொம்ப நல்லது தான். ஆனால் சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு தூங்காத குழந்தைங்கள வச்சுருக்கோங்க, சீக்கிரம் தூங்க மாட்டாங்க. அதனால் ஒரு 10 o'clock அதிகபட்சமாக 10 o'clock வச்சுட்டு நான் வேலை பார்ப்பேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன டைம் சரி வருமோ அதுங்க. ஆனால் 10 o'clock மேலே போயிடாதீங்க, அதுக்குள்ளே தூங்கினாலும் ரொம்ப நல்லது தான். அதனால் அப்படி ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. நம்ம சீக்கிரமே அதை நினச்சிட்டு செஞ்சோம்னா சீக்கிரமே இந்த வேலையை முடிச்சிடலாம். புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க யாரும் இருந்தீங்கன்னா, சில பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ரொம்ப வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா சரி கல்யாணத்துக்கு பிறகு அங்கே போய் வேலை தானே பார்க்க போகிறாங்க, நம்மளே வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள வேலையை ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, அவங்களே செஞ்சுருவாங்க. அதனால் அப்படி யாரும் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ரொட்டீனை ஃபஸ்ட்டு செய்யுங்க. அப்போனா உங்களுக்கு மறுநாள் ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரொட்டீன். கல்யாணம் முடியாதவங்கனாலும் சரி, நீங்களும் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போமே நீங்கள் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மேரேஜ் ஆன பிறகு நம்மளுக்கு இந்த வேலைலாம் செய்யும் போது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நம்ம என்னென்னா எந்த வேலையை எப்படி தொடங்கணும், எதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் இப்போமே செய்ய தொடங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டவ்வில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்ட பிறகு மீதமுள்ள சாப்பாடு இருக்கும்ல, அந்த சாப்பாடில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு குழம்புலாம் நல்லா சூடு பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதை கழுவ போட்டுட்டேன். அதுக்கு பிறகு நம்ம லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு எதுவும் இருந்தால் நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா காலையில் கெட்டு போயிடும். அதனால் அந்த மாதிரி சாப்பாடு பொருட்கள்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரையும் மாதிரி எனக்கு கவுண்டர் டாப் பக்கத்துலேயே சிங்கு கிடையாது, பக்கத்தில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் தான் இருக்கும். அதனால் அதை ஒட்டி தான், ஆனால் பழைய காலத்து வீடுனோடனே செவுரு குறுக்க இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த படி ஏறி தான் போய் போடணும். அதனால் அவ்வளோ பாத்திரத்தையும் அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லா பாத்திரத்தையும் இறக்கி க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கிச்சனில் ஒரு 2 டவல் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று வெட் டவல், ஒன்று ட்ரை டவல். ட்ரை டவலை வச்சு முதல்ல நம்ம அதில் உள்ள தூசி சாப்பாடு எதுவும் சிந்திருந்தால் தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெட் டவலை வச்சு லேசாக க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியான வேலைன்னு பார்த்தா அதான். இல்லை நம்ம நிறைய க்ளீனாக இல்லை, ஸ்டவ் பார்க்க நல்லா இல்லை, டீ சிந்திருக்கு, பால் சிந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் லிக்விடு ஏதாவது வச்சு நம்ம அதுக்கு தொடச்சி க்ளீன் பண்ணிடணும். நான் என்ன லிக்விடுனா எல்லோரும் மாதிரி தான் வினிகர், சோடாப்பு, விம் லிக்விடு அதில் கலந்து வச்சுருக்கேன். அதனால் அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன லிக்விடு வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. விம் லிக்விடுனாலும் பரவாயில்ல, சோப்புனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா அடுப்பு பார்க்க க்ளீனாக இருக்கும். அதனால் நல்லா ஈர துணி வச்சு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுப்பு பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேலையை நம்ம முதல் நாளே செய்கிறதுனால மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், மனசு ஹாப்பியாக இருக்கும். கிச்சனை பார்க்கும் போதே க்ளீனாக இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பர் நம்ம இன்றைக்கி வேலையை சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சுறுசுறுப்பாக நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
இந்த வேலையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுக்கு எவ்வளோ வேலையோ முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நாளாவது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரொட்டீனை கடைபிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள வேலை எவ்வளோ சீக்கிரம் முடியுது அப்படிங்கிறது தெரியும். இந்த ரொட்டீனை செய்யாமல் இருக்கிறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க. நெக்ஸ்ட்டு இல்லை நான் எப்போதும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்கள் பேரை சொல்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த க்ளீனிங் பண்ணி கிச்சனை க்ளீனாக வச்சுருப்போம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஆளாவது இந்த வீடியோ பார்த்துட்டு செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு இந்த வீடியோ போட்டதுக்கே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் செய்ய போகிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்கள் நேமை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்வேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. யாராவது என் கூடயே நின்றுட்டுருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா எனக்கு வேலை சீக்கிரம் ஓடாது. அடுத்தால தூங்கிட்டு தான் பிள்ளைங்க தூங்கின பிறகு தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இல்லை. அந்த பிள்ளைங்க முழிச்சிருந்தாலும் விளாண்டுருந்தாலும் நான் வேலை சீக்கிரம் செஞ்சுருவேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எங்கள் பாப்பா கூட நின்னான்னா வேலை சீக்கிரம் ஆன மாதிரியே இருக்காது. அதனால் அவள் தூங்கின பிறகு தான் செஞ்சால் நம்மளுக்கு ஃப்ரீன்னு சொல்லி நான் அப்படி தான் செய்வேன். என்ன மாதிரி யாரும் இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு சீக்கிரம் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா நான் மெதுவாக செஞ்ச மாதிரி இருக்கும். இதான் எங்களுக்கு தெரியுமே, இதை தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன புதுசாக சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்னா நம்ம உடனே மோட்டிவேஷன் ஆகி அன்னைக்கு மட்டும் வேலை செய்வோங்க. அதுக்கு பிறகு நம்மளுக்கு மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி நம்ம ஸ்பீடாக செய்ய மாட்டோம். அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. இது ஒரு கோல்டன் டிப்ஸாக நினச்சிக்கோங்க. என்னென்னா எனக்கு இதாங்க ஒர்க் அவுட் ஆணுச்சு. அதனால் ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க, ஒரு பேனை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நோட்டை ஒரு நோட்டை எடுங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதில் உங்கள் பேரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு பிடிச்ச வாக்கியம், அந்த நோட்டை பார்த்தாவே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு பிடிச்ச வாக்கியம் எழுதிக்கோங்க. அதில் நான் சிங்க்கு க்ளீன் பண்ணிடணும், ஸ்டவ் க்ளீன் பண்ணிடணும், கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு வேலையை போய் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்ச மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த டிப்ஸ் நிறையா திருப்பி எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த டிப்ஸ் ஒன்று தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று 21 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம 21 நாளைக்கு இதை எழுதிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு இல்லைங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு தன்னாலே மைண்டில் பதிவாயிரும். நம்ம எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இதை தொடர்ந்து நம்ம செஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக 24 டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லா ரொட்டீனும் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன். அதனால் கண்டிப்பாக இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கிச்சன் பார்க்கே நல்லா இருக்குல்ல. இப்படி இருந்தால் நம்மளுக்கு காலையில் வேலை செய்ய எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதை நானும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேங்க. அதனால் எப்போதும் நம்ம இதை தொடர்ந்து செய்யணும்னு நானும் நினச்சிட்ருக்கேன். அதனால் நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு ரொட்டீன் வீடியோ தான் போட போகிறேன். நம்ம ஒவ்வொன்றா செய்வோம். இது ஃபஸ்ட்டு ரொட்டீனாக எடுத்துக்கோங்க. இனிமேல் செகண்ட் ரொட்டீனில் சந்திப்போம். இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பாய். தேங்க்யூ.